ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்களோட லேண்டை ஒரு நல்ல ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும், இல்லை ஒரு நல்ல வீடாக கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணித்தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு நல்ல அருமையான சூப்பரான கம்மியான பட்ஜெட்டில் வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு தாங்க கையில் இருக்குது, ஸோ பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் எனக்கு வீடு கொஞ்சம் புது வீடாக வேணும், ஸோ நான் அங்கேயே போயிட்டு செட்டில் ஆக போகிறேன், அங்கேயே ஸ்டே பண்ண போகிறேன், எனக்கு வீடும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், பெரிய வீடாக இருக்கணும், பட் ஆனால் பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, வீடு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது, ஸோ டவுனுக்கும் வீடுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கா, ஸோ கரெக்டாக நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல புது வீடுங்க. உங்களுக்கு பெயிண்ட்லாம் பண்ணி அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க எப்படி வீடு பில்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்க ஓன் யூஸுக்காக பண்ணதுங்க. டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டப் தான் உங்களுக்கு. டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா காஸ்ட்லியான டைல்ஸுங்க உங்களுக்கு. பெயிண்ட் ஆகட்டும், டைல்ஸு, ஸோ டோர் ஆகட்டும், கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீனாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. 1.5 to 1.25 மணி நேரத்தில் தாம்பரத்துலேருந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். கோயம்பேட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.25 மணி நேரத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.25 மணி நேரத்தில் செங்கல்பேட்டிலேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 நிமிஷத்தில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. ஸோ டோரு எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல சூப்பரான வீடுங்க உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடை பாருங்கள், யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க பார்த்துருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எல்லாமே நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. கீழேயும் மேலேயும் பில்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 BHK இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஹால் கிச்சனு, கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு, பூஜை ரூமு எல்லாமே இருக்குங்க. ஸோ இப்போ ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாஸ்டர் ஆளுன்னு சொல்லாங்க. நல்ல பெரிய ஆள் உங்களுக்கு. மேலேயும் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 பெரிய பெட்ரூம் இருக்குது. இந்த வீடோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க. ஸோ ஆமாங்க, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 டாய்லெட் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. அதில் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, 2 நம்ம இந்தியன் டாய்லெட் இருக்குங்க. லேண்டு பார்த்தீங்கன்னா கார்னர் பீஸ் உங்களுக்கு 2 சைடு ரோடு இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடு தார் ரோடு டச் இருக்குது. ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி வருங்க. 30க்கு 30 இந்த வீட்டோட ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. ஃப்ரண்டேஜ் 30 அடி, நீட்டு 30 அடி. ஸோ அதனால் நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் தான் இந்த வீடு பில்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரியே போர் இருக்குங்க, ஒரு போர் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சர்வீஸ் இருக்குங்க, இபி சர்வீஸும் இருக்குது, போர் இருக்குது. ஸோ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், படிக்கட்டு அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து நல்ல புது டைல்ஸுங்க உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஸ்டேட் பைபாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் தாங்க வரும். 11 கிலோமீட்டர்லேயே NH பைபாஸ் இருக்குங்க உங்களுக்கு. டவுனுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் தாங்க வரும். 300 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க உங்களுக்கு. அந்த டவுன் பஜாரில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நார்மல் டாய்லெட் தான் பார்த்துட்ருக்கோம், நம்ம இந்தியன் டாய்லெட்டு. ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் டாய்லெட் இருக்குது, 3 வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து அவங்க ஓன் யூஸுக்காக பில்டு பண்ணதுங்க. எல்லாமே வந்து ஒன்று அவங்களுக்காக பார்த்து கட்டினாங்க. இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸ்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியாக தராங்க, மிக மிக அவசர விற்பனைங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 8 lakhs இருந்தாலே போதும், இந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு நீங்கள் ஓனர் ஆகிடலாங்க. ஸோ கரெக்டாக இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து வரீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடாக போட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து சென்னையிலேருந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 அடி தாங்க வரும். அந்த தார் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் போகிற ரூட் தாங்க. 50 to 100 அடியிலே பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் இருக்குது. ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பஜார் டவுன் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த பஜார் டவுனில் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க, எனி டைம் பஸ் போகிற ரூட் உங்களுக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 8 lakhs வந்து கட்டி அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் தருவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், அர்ஜென்ட்டில் இருக்காங்க. ஸோ அர்ஜென்ட் சேல்ஸ்னால பார்த்தீங்கன்னா 8 lakhs நீங்கள் இப்போதைக்கு தந்தீங்கன்னா போதும், மீதி அமௌண்ட் நீங்கள் பொறுமையாக கூட டைம் எடுத்து நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து டோட்டல் ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 lakhs சொல்கிறாங்க. 21 லட்ச ரூபாய் ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன், எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு 20 லட்ச ரூபா வர்றதுக்கு ஃபைனல் ரேட்டாக ஒரு 20 lakhs வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம டேரெக்டாக வந்து ஓனர்கிட்டே பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லைங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் சிக்னேச்சர், சிங்கிள் ஓனருங்க. ஸோ ஓனர்கிட்டே டேரெக்டாக நம்ம பேசிக்கலாம். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடுலாம் 20 லட்சத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதுவும் உங்களுக்கு டைம் எடுத்து அமௌண்ட் தர சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் பேமெண்ட் தான் ஒரு 8 லட்சம், ஒரு 10 லட்சத்துக்குள்ளே கேட்குறாங்க. 8 லட்சம் 9 லட்சம் அது மாதிரி கேட்குறாங்க. மீதி அமௌண்ட் நீங்கள் பொறுமையாக கூட டைம் எடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதம் அது மாதிரி டைம் எடுத்து கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணால் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் வந்து லோ பட்ஜெட்டில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோ